நிச்சயமா அதை தான் நாங்களும் கேட்குறோம். என்னுடைய குரலாக தான் நான் உங்கள் குரலையும் பார்க்குறேன். ஒரு பெரிய கடலோர கிராமம் இருந்த பகுதி தான் மெரினா. அந்த மக்களுடைய நகர்வுகளுக்கு பிறகு தான் இன்னைக்கு பல பேருடைய சுற்றுலா தலமாக மாறி இருக்கு. அது பல பேருடைய வலி நிறைந்த வாழ்க்கைக்கான பகுதி. எப்படி சில வழக்குகளை நீதிமன்றங்கள் தானாக முன்வந்து எடுத்து நடத்துகிறதோ அதே போன்று மக்கள் சார்ந்த கோரிக்கைகளுக்கு இப்போ ஒரு விவசாயி ஒரு கிராமத்தில் இருக்கிறவர் பாதிக்கப்பட்டார் அப்படின்னா அவருக்கு அதிகபட்சமாக அந்த இருக்கக்கூடிய தாலுகா நீதிமன்றத்துக்கு போக முடியும். அப்படியே தட்டு தடிமாறி கொஞ்சம் மேம்பட்டு வந்து ஒரு சில ஆளுமைகள்லாம் அவங்களுக்கான உதவிக்கரம் நீட்டுறாங்க அப்படின்னா ஒரு மாவட்ட நீதிமன்றத்தை அணுக முடியும். ஆனால் அவர் பொழப்பு போட்டுட்டு இன்னைக்கு வேலைக்கு போனால் ஒரு 500 ரூபாய் சம்பளம் கிடைக்கின்றதை விட்டுட்டு உயர்நீதிமன்றத்துக்கோ உச்சநீதிமன்றத்துக்கோ ஒரு சாதாரண சாமானியான விவசாயிகளால் அணுக முடியாது. அதிலும் 100-ல் ஒருவர் அல்லது 1000-ல் ஒருவர் எதையாவது பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக தன்னோட பிழைப்பை விட்டுட்டு புள்ளக்குட்டியும் பார்க்காம வந்து நிற்கிற பல விவசாயிகள் இன்னைக்கும் இருக்கிறாங்க, என்னால் சொல்ல முடியும். அப்படி இருக்க பட்சத்தில் நீதிமன்றங்கள் சில வழக்குகளை தானாக முன் வந்து நடத்தி தான் ஆகணும். ஒரு சில வழக்குகளை நீதிமன்றங்களே முன்னெடுத்து நடத்தி அதுக்கான தீர்ப்புகளை வழங்கியது போன்று, மக்கள் சார்ந்த தீர்ப்புகளை வழங்கியது போன்று இது போன்ற திட்டங்களுக்கு உடனடியாக கையில் எடுக்கணும். அது இல்லாமல் இப்போ எங்களை போன்ற அமைப்புகள் இதுக்கான முன்னெடுப்புகளை முன்னெடுக்கிறோம். அதுக்கான ஆதரவாகவாவது நீதிமன்றங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதா எங்களோட வேண்டுகோள். எல்லா காலகட்டத்திலையும் இங்கே தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மக்களுக்கான ஒரு சாபம்னு நான் நினைக்கிறேன். அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலும் சினிமாவும் ஒன்றி போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்து ஒரு நகர்வுக்கு நம்ம வந்துட்டோம். என்னன்னா இன்னைக்கு சினிமா மீதான விமர்சனங்கள், சினிமா மீதான பார்வை, அதுதான் இன்னைக்கு அரசியலோட செயல்பாட்டுக்குள்ளே உள்ள வருகின்ற அளவுக்கு நீங்கள் கேள்வியாக வைக்கிற அளவுக்கு பேசுபடு பொருளாக மாறிடு. அப்போ இங்கே மக்கள் பிரச்சனை, அதிகாரம், வலிமை, மக்களுக்கான வேலை வாய்ப்பு, அதுக்கான உருவாக்கம், அதுக்கான செயல்பாடு திட்டங்கள், இதை பற்றின பார்வையும் சினிமாவினுடைய பார்வையும் ஒன்றிணைந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மாறி இருக்கு. இதை நான் சரி தவறுன்றது உள்ளதுக்கே நான் போகல. ஆனாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது போன்ற விமர்சனங்களே மாறி மாறி செய்கிறாங்க. ஒரு சில நல்ல படங்கள் வருது, வாழ்த்து தெரிவிப்பாங்க. ஒரு சில மோசமான படங்கள் வருது, அவதூறு. இப்போ நம்ம அவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சில அவதூறுகள் வரும், அதை சரி கட்டி பேசுவாங்க. இது ஒவ்வொரு அரசியலுக்கான பதிலடி கொடுக்குற சூழலாக தான் மாறுதே தவிர மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதாக இது மாறலை. அதுதான் எங்களோட வருத்தம். அதுதான் இப்போ இவர் ஒரு கருத்தை முன் வச்சிட்டாரு. இவருக்கு நான் வந்து ஒரு அதிரடியான ஒரு பதிலை நான் முன் வச்சிட்டேன், அப்போ நான் தான் இந்த இடத்துல வந்து ஒரு அறிவாளியாக இருக்கிறேன், இல்லை நான் ஒரு பதிலை சொல்லிட்டேன், எனக்கு ஒரு எதிரான ஒரு கருத்தை அவர் முன் வச்சிட்டாரு, அதுக்கு இவர் என்னை விட பலசாலியாக, என்னை விட அறிவுஜீவியாக அவர் காட்டிக்கொள்கிறார் அப்படிங்கிறதுக்காக ஆட்கள் நாங்கள் இல்லை. எங்களுக்கான பிரச்சனையே வேற. நாங்கள் சாப்பாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் சோறு போடுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இந்த நிலத்தை பாதுகாக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதன் பக்கம் எல்லா அரசியல்வாதிகளும் கவனத்தை திருப்புங்க. இப்போ முதலமைச்சர் ஒன்று சொல்லிட்டாரு, எதிர்கட்சி தலைவர் ஒன்று சொல்லிட்டாரு. எங்களுடைய வேண்டுகோளாக 2 பேருக்குமே வைக்கிறது என்னன்னா, இங்கே வந்து நாட்டினுடைய முதுகெலும்பு வருமானம் எல்லாமே விவசாயமும் உழைப்பும் தான். அதன் பக்கம் எங்களை நீங்கள் எல்லாருமே பாருங்க, எங்களுக்கு ஆதரவாக நில்லுங்க அப்படின்னு நாங்கள் அவங்கள்ட்ட ஆதரவு கேட்குறோம். இதெல்லாமே தேர்தல் நேர அரசியல் தாங்க. இதை வந்து நீங்கள் தேர்தல் வரும்போது எந்த சம்பவம் நடந்தாலும் அதற்கான இழப்பீட்டு தொகை கூடுதலாக இருக்கும். இது ஒரு சாபக்கேடு. நீங்கள் சாதாரணமாக ஒரு தொழிலில் போய் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், என்னையே சார்ந்தே சொல்கிறேன். கடலில் ஒருத்தர் விழுந்து இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இறந்துருந்தார் அப்படின்னா அவருக்கு 2 லட்சம் ரூபாய், அல்லது வந்து கடலில் விழுந்து இறந்தாலும் 5 லட்சம் ரூபாய் அப்படி கொடுப்பாங்க. கடலில் விழுந்து காணாமல் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, 7 ஆண்டு காலம் கழித்து, அவர் 7 வருஷம் கடல்லே இருப்பார், 7 வருஷமும் இவங்க தேடுவாங்க. 7 ஆண்டு காலம் கழித்து தான் அவர் செத்துட்டாருன்னு உறுதி செய்வாங்க. 7 மணி நேரம் கடலில் இருக்க முடியுமாங்க? ஆனால் இதெல்லாம் சட்டம், நம்ம ஏற்றுக்கணும். 7 வருஷ காலம் கழித்து அவர் காணாமல் போய்விட்டார் என்று அறிவித்து தான் அந்த 5 லட்சம் ரூபாய் தருவாங்க. ஆனால் தேர்தல் நேரத்தில் ஒரு புயல் காலம் வந்து தேர்தல் நேரத்தில் ஒருத்தர் செத்துட்டாரு, இல்லை தேர்தல் நேரத்தில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க தலைக்கு விலை 10 லட்சம் ரூபாய் அல்லது 20 லட்சம் ரூபாய். இது இல்லாமல் எந்தெந்த கட்சிகள் இருக்கிறதோ எல்லா கட்சிகளும் போய் வந்து பார்ப்பாங்க. இதுதான் யதார்த்த நடைமுறை. உண்மையாகவே சொல்லணும்னா இதுதான். இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாரு. எல்லாமே தேர்தல் அரசியல் என்றால் மக்கள் அரசியலை எப்போது செய்வீங்க அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு பெரிய ஒரு வலியோடு நிறைந்த ஒரு வார்த்தையாக நமக்கு வருது. ஒவ்வொரு சூழலையும் நீங்கள் அணுகி பாருங்களேன். இவங்களோட ஒரு கட்சியினோடு இன்னொரு கட்சி பேசுவதாக இருக்கட்டும், அந்த கட்சியை இன்னொரு கட்சி குறைத்து பேசுவதாக இருக்கட்டும், இன்னைக்கு இப்போ நல்லா பேசிட்டு நாளைக்கு மாற்றி பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாமே தேர்தல் தாங்க, தேர்தல் களம் தான். போன 5 ஆண்டுக்கு முன்பு அந்த கூட்டணியோடு ஒரு கட்சி கூட்டணியில் இருந்திருக்காது. இவர்களை போன்று மோசமானவர்கள் யாரும் இல்லைன்னு பேசியிருக்கும்.
அதே போன்று அடுத்த ஒரு சுழற்சி வரும்போது அதே கட்சியோட அந்த கட்சி கூட்டணி வைத்திருக்கும். என்ன பிரச்சனை? அவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை போச்சா, இல்லை நீங்கள் இந்த மாதிரி நலத்திட்டங்களை செய்யுங்க, அது எங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுங்க, அதனால நாங்கள் உங்களோட வரோம், மக்கள் பிரச்சனை இந்த பிரச்சனை நீங்கள் தீர்த்து வச்சிங்க, அது எனக்கு பிடிச்சிருந்தது அதனால உங்களோட வரோம்னா, இல்லையே எவ்வளோ சீட்டு எவ்வளோ பெட்டி அவ்வளோதானுங்க. அப்படிதாங்க தேர்தல் அரசியல். ஒட்டுமொத்தமாகவே மத்திய அரசு ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டா அதை மாநில அரசு எல்லா அளவிலும் ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மத்திய அரசு கொண்டு வந்துட்டாங்க, மக்களுடைய எதிர்ப்பு என்னவா இருக்கு, அதை பார்த்து கொண்டு நம்ம இந்த பதிலை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இவங்க செவிக்கே அடுத்தது இது போகுதான்ற கேள்வியே எனக்கு இருக்கு. ஒரு முதலமைச்சர் அறிவிக்கிறாரு, நான் இருக்கின்ற வரை என் மண்ணில் தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வராதுன்னு அறிவிக்கிறாங்க. இதே மாநில சுற்றுச்சூழல் ஆணையம் ஒரு அனுமதியும் வழங்குறாங்க. இந்த முரணை நீங்க பாக்குறீங்களா? இப்போ இந்த செய்தி முதலமைச்சர்கள் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதுக்கு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. இல்லை அவங்களுக்கு சொல்லப்படுதா சொல்லப்படலையா? இல்லை ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான செய்திகள் மக்கள் போராடி அல்லது பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி போராட்டங்கள் நடத்தி தான் அரசை கவனப்படுத்த வேண்டியிருக்கு. அரசு முழுசாக இதில் செவிமடுத்து இதற்கான அதிகாரிகள் அமைச்சு இதற்கான ஆய்வு குழுக்கள் போட்டு இதற்கான நடவடிக்கையை முறையாக செய்கிறதா என்ற கேள்வியும் நமக்கு இருக்கு. அதனுடைய தொடர் நிகழ்வாக தான் இதை நம்ம பார்க்குறோம். இதை ஒரு வார்த்தை அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வார்த்தை நிறைவேற்றலைன்னா மக்களுக்கான ஒரு வாக்குறுதி இருக்குல்ல, இவங்க வாக்குறுதி இவங்க நிறைவேற்றலைன்னா மக்களுக்கான வாக்கு என்ற உறுதித்தன்மை இருக்குல்ல, அதை அவங்க காண்பிப்பாங்க என்றதுக்கான ஒரு ஆயத்தமாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். இந்த தேர்தலை மையப்படுத்தியாவது சொன்னபடியாக அவங்க இந்த நிலங்களை பாதுகாத்து கொடுக்கணும். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு அரசியல்வாதியா அல்லது இந்த ஆட்சி நடத்துகின்ற ஒரு ஆளாக இல்லாமல் ஒரு தனிப்பட்ட மனிதராக பாருங்களேன், ஒரு தனிப்பட்ட ஒரு சாமானியனாக பாருங்கள். ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தின் மூலமாக வளம் பெருகும், உணவு உற்பத்தி தேவையை பூர்த்தி செய்யலாம், வேலைவாய்ப்பை உறுதி செய்யலாம், அதன் மூலமாக நாட்டுக்கு வருமானம் வருகிறது என்பதை தாண்டி ஒரு மாவட்டத்தை 3ஆக பிரித்து ஒரு பாகத்தை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் இதில் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா கனிம வளங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு பார்வை? எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர்றீங்க, உங்களை விருந்தினராக நான் உபசரிப்பேன், கவனிப்பேன், அது ஒரு ஆரோக்கியமான பார்வை. நீங்கள் வாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறதெல்லாம் சுரண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு என்னைய வீட்டை பூட்டிட்டு வெளியே அனுப்பிடுங்க அப்படின்றது என்ன மாதிரியான பார்வை? அது சரியில்லை இல்லைங்களா? அது தர்மம் இல்லை பாருங்க. அதுதான் அதை இவங்க கவனத்தில் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட. ஒன்றுமே இருக்காதுங்க, அந்த அறிக்கையில் இருக்குங்க, ஒன்றுமே இருக்காது. கிட்டத்தட்ட எத்தனை கிராமம்னு நான் சொல்கிறேன். ராமநாத மாவட்டத்தில் உள்ள தனிச்சியம், பேய்குளம், கீழசெல்வனூர், கே வேப்பங்குளம், பூக்குளம், சடையநேரி, கீழ சிறுபோது, வள்ளக்குளம், பனையடி நேந்தல், கடம்போடை, நல்லுரிக்கை, அரியக்குடி, இரா காவனூர், காமன்கோட்டை, சிறுவயல், அலமநேந்தல், சீனங்குடி, அழகர்தேவன் கோட்டை, அடந்தனார் கோட்டை, மணக்குடி ஆகிய இடங்கள்ல தான் அவங்க எடுக்கிறாங்க. இது போக கடல்ல எடுக்கிறாங்க. 147 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு கடல்ல எடுக்கிறாங்க பரப்பளவுக்கு. இதுல என்ன அப்படின்னா முற்று முழுவதுமாக இதனுடைய நிலத்தடி நீர் எப்படி அந்த வாய்க்கால்கள் வடிகால்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே காலி பண்ணுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட 3000 மீட்டர் அளவிற்கான ஒரு ஆழ்துளை கிணறு அமைச்சு அது உள்ளே இருந்து முதல்ல நீர் தான் வெளியேறும், அதுக்கப்புறம் தானே எண்ணெய் கழிவுகள் வெளியேறும். ஏற்கனவே இருக்கக்கூடிய நீரை நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்கன்னா கடல் மட்டத்தினுடைய நீர் உள்ளே வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த மொத்தம் முழுவதுமாக ஒரு உப்பு நீரோடைய தாக்கமாகவே அந்த 2 மாவட்டங்களும் மாறிடும். விவசாயம் முற்று முழுவதுமாக பொய்த்து விடும், சுத்தமாக ஒன்றும் இருக்காது. நிலத்தோட தன்மையே ஓர் நிலமாக மாறிடும். நல்ல நிலம் ஓர் நிலமாக மாறிடும். அதே போன்று கடல் சூழியலும் மாறும். இப்போ இந்த 2 சூழியலுடைய தன்மையை மாறுச்சு அப்படின்னா அங்கே உயிரினங்கள் பல்லுயிர் பெருக்கத்துக்கான சூழலே அங்கே இல்லாமல் போயிடும். அப்போ சுற்றுச்சூழலை முற்று முழுவதுமாக டெட் சி அப்படின்னு அறிவிக்கணுன்ற மாதிரி. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடானைன்னு ஒரு பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியில் ஏற்கனவே உப்பூரில் ஒரு அனல் மின் நிலையம் அமைப்பதற்கான ஒரு நில கையகப்படுத்துதலேருந்து தொடங்கி வேலையும் தொடங்கினாங்க. பல்வேறு கட்ட போராட்டம். எனக்கு தெரிந்து நான் 2013 அந்த போராட்டத்தில் நான் ஒரு நிறுவனத்தில் பணி செய்து கொண்டிருக்கும் போதிலிருந்து அந்த போராட்டத்தில் நான் பங்கெடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 போராட்டங்களுக்கு மேலே அந்த போராட்டங்கள்லாம் நடந்திருக்கும். 20 முறைக்கு மேலே ஸ்டே வாங்கியிருக்கிறோம். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் போய் 20 முறைக்கு மேலே ஸ்டே வாங்குகிறோம். அவங்க ஸ்டே உடச்சிக்கிட்டே இருக்காங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா அலையாத்தி காடுகள் கொண்ட பகுதிங்க. நீங்கள் போனீங்கன்னா குளம் மாதிரி கிடக்கும், எந்த சூழ்நிலையிலும் அலை அடிக்காது.
நீங்கள் எவ்வளவு காற்றடிச்சு புயல் அடித்தாலும் அந்த பகுதியில் குளம் மாதிரியே தேங்கியிருக்கும். அந்த இடத்துல 6 கிலோமீட்டருக்கு ஒரு பாலம் கட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அந்த பாலத்தோட முனையில் போய் நின்று பார்த்தீங்கன்னா ஈழம் தெரிவதாக சொல்கிறாங்க. நீங்கள் போய் நின்று பாருங்க. அப்போ எவ்வளவு தூரம் ராமநாதபுரத்துக்கும் ஈழத்துக்குமான தொலைவு ரொம்ப குறைவு. அதில் 6 கிலோமீட்டருக்கு கடலில் நீங்கள் பாலம் கட்டுறீங்க. ஒரு மிகப்பெரிய ராட்சத பைப் லைனை புதைக்கிறாங்க. அந்த அனல் மின் நிலையம் செயல்பட்டதுன்னா 2 ஃபாரன்ஹீட் அளவிற்கான தண்ணியை சூடாக கடலில் செலுத்துவாங்க. அலை அடிக்கிற கடலில் கூட அந்த சூடான தண்ணி போகும்போது மடித்து மடித்து அடித்து விட்டு ஒரு வழியாக அந்த அந்த வெப்பத்தன்மையை மாற்றும். ஆனால் நீங்கள் அப்படியே கிடக்கிற ஒரு கடலில் கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான உயிரினங்கள், பல்லுயிர் பெருக்கத்துக்கான பாசியினங்கள் இருக்கக்கூடிய ஏற்கனவே பவளப்பாறைகள் உடைப்படுது அப்படின்ற சூழலில் மன்னார் வளைகுடா ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட பகுதி. இன்னும் சொல்ல போனால் ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி ரிசர்வ் பகுதி, அது தடை செய்யப்பட்ட பகுதிக்கிட்ட எப்படி இது போன்ற அனுமதிகளை வழங்குறீங்க? இது சட்டத்துக்கு புறம்பானது இல்லையா? நீங்கள் உங்கள் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை கொண்டு வாங்க. இதே பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் உட்கார்றேன், நீங்கள் எனக்கு கிளியரன்ஸ் கொடுங்க, இதெல்லாம் நாங்கள் கரெக்டாக இந்த சட்டத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் சில கேள்விகள் வைக்கிறேன், அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அந்த கேள்வி நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த நீங்கள் திட்டத்தை நடத்தி கொள்வதற்கு நாங்களே மக்கள் சார்ந்து நாங்கள் ஒத்துழைப்பு தரோம். முற்று முழுவதுமாக அந்த சட்டத்தை, முற்று முழுவதுமாக சிஆர்எஸ் சட்டத்தை புறக்கணிப்பதாகத்தான் இவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே இருக்கு. தெரியும். இல்லை, இது 2 வகையாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வேலையை சரியாக செஞ்சுட்டாலே இதனுடைய பிரச்சனை பாதி முடிஞ்சிடும். நான் சொல்கிறேன்ல, தமிழ்நாட்டினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னை எண்ணூர் அனல் மின் நிலையத்திற்கான அந்த பகுதியில் அவங்க சரியாக ஆய்வு பண்ணாமல் அந்த மின்சாரத்துறையிலிருந்து என்கிட்ட அதுக்கான அறிக்கை இருக்குன்னு அவங்க வேணால் உங்களுக்கு தரேன். 80 கோடி ரூபா நஷ்ட இழப்பீடு கொடுத்துருக்குறேன். அவங்க வேலையை சரியாக செய்யாமல். ஒவ்வொரு தொழிற்சாலையும் வரும்போது வருவதற்கு முன்பு எப்படி ஆய்வு செய்கிறாங்களோ அது மாதிரி வந்த பின்பும் ஆய்வு செய்யணும். அது போன்ற ஆய்வே செய்யறதில்லை. இன்னும் சொல்ல போனால் கடல் சூழியலில் கடலோர மாவட்டத்தில் கடலூர் மாவட்டம் அப்படிங்கிறது எரோஷன் அதிகமாக இருக்குது. உலகத்திலேயே அதிகமான கடல் அரிப்பு இருக்கக்கூடிய மாவட்டமாக இருக்குது. அப்படி ஒரு அபாயகரமான ஒரு மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டியது மத்திய அரசோட கடமை. ஏன்னா கடல் பகுதியை 2 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. கடற்கரையிலிருந்து 12 நாட்டிகல் மைல் வரைக்கும் மாநில அரசினுடைய எல்லை, 12 நாட்டிகல் மைலிருந்து 50 நாட்டிகல் மைல் வரைக்கும் மத்திய அரசினுடைய எல்லை, 100 நாட்டிகல் மைல் வரைக்கும் சிறப்பு பொருளாதார மண்டலம், 100 நாட்டிகல் மைலுக்கு மேலே போயிட்டா அது சர்வதேச எல்லை. இப்படி ஒரு வரையறை வச்சிருக்காங்க. எங்களுக்கே தெரியாதுண்ணே, எங்கள் கடலில் தான் பிரித்து வச்சிருக்காங்க, எங்களுக்கு தெரியாது. இந்த 12 நாட்டிகல் மைலையே 5ஆக பிரிச்சிருக்காங்க. இந்த 5 பிரிவில் எது மத்திய அரசு கையில் எது மாநில அரசு கையிலன்னு தெரிஞ்சுக்கவே எங்களுக்கு பெரும்பாடு. இதில் எந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்றது ஒரு கிளாரிட்டியே கிடையாது. எங்களுக்கு இல்லை, அதிகாரிகளுக்கே கிடையாது, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கே கிடையாது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 12 நாட்டிகல் மைல் என்பது மாநில அரசுடைய அதிகாரம். ஆனால் அந்த சிஆர்எஸ் 1 ஜோன் யார் கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு. இதுக்கான கிளியரன்ஸ் யார் தருவாங்க அப்படின்னா, ஒன்று மேரிடைம் போர்டுகிட்ட வாங்கணுன்றாங்க. மேரிடைம் போர்டு யார்கிட்ட இருக்குது? சென்ட்ரலில் இருக்குது, அங்கே வாங்கணுன்றாங்க. இன்னொரு பக்கம் சிஆர்எஸ் கிளியரன்ஸ் அவங்க தான் தருவாங்க. ஏற்கனவே சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை சென்ட்ரல் லெவலில் ஒன்று வாங்கணும், ஸ்டேட் லெவலில் ஒன்று வாங்கணும். இப்போ சென்ட்ரல் கிளியரன்ஸ் கொடுத்ததுன்னா ஸ்டேட் அதை மறுக்க முடியாதுங்கிறாங்க. இது எல்லாமே என்னன்னா வாய்ப்பூர்வமாக சொல்கிறாங்களே தவிர அதிகாரப்பூர்வமாக, எழுத்துப்பூர்வமாக, சட்டப்பூர்வமாக இல்லவே இல்லை. முற்று முழுவதுமாக மக்களை ஏமாற்றுகின்ற செயல் தான் அது. எங்களால் மத்திய அரசு பண்ணிடுச்சுங்க, நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு மத்திய அரசு இங்கே இருந்துட்டு போட்டுமே, எதுக்கு மாநில அரசுன்னு ஒரு அரசு? இதுதான் எங்களோட கேள்வியா இருக்கு. இல்லை, நாங்கள் நிறைய முறை தமிழர் அதிகாரம் சார்பாக மனு கொடுக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் பொது தளங்களில் நம்ம அதுக்கான வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறோம். மக்கள் சார்ந்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எடுக்கிறதா இருந்தால் அதுக்கான அனுமதிகள் மறுக்கப்படுது. அதனால் நம்ம அங்கே சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள், முதலமைச்சர் உட்பட்டு தமிழர் அதிகாரத்தின் சார்பாகவும் சரி பல நேரங்களையும் அதுக்கான மனுக்கள் 2023